ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் வந்து ஒரு 10% வந்து நம்மளுக்கு டிடிஎஸ்ஸாக பிடிச்சிக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. இந்த 10% நம்மளுக்கு பிடிக்கிறாங்கல்ல, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் கோர்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நான் வந்து கோர்ஸோடைய முழு டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு சொல்வேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன். அது வந்து இப்போ அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ரேடர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு புக்கு. அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த புக்கை வந்து வாங்கி படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு பாண்டு மார்க்கெட்டை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் பாண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டாக மந்த்லி வைஸ்லேயோ இல்லை இயர்லி வைஸ்லேயோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சுன்னா 10%, பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு 20%, அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டு தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதை ஒரு எடுத்துக்காட்டோடு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 லட்சத்தை ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம் ரூபாயில் 10,000 உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்க ஒரு பர்சனாக இருந்தால் டிடெக்ட் பண்ணி டிடிஎஸ்ஸாக எடுத்துப்பாங்க. பேன் கார்டு இல்லாத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா 20,000 வரைக்கும் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ எல்லார்ட்டையுமே ஆல்மோஸ்ட் பேன் கார்டு இருக்குது. அதனால் நம்ம ஸ்டாண்டர்டாக அந்த 10,000 வச்சே பார்க்கலாம். ஸோ அந்த 10,000 டிடெக்ட் பண்ணிடுறாங்களா, மீதி இருக்க 90,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டாக கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த 10,000 இருக்குல்ல, இந்த 10,000 வந்து நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும் போது இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி டிடிஎஸ் பிடிச்ச ஒரு அமௌண்ட்டை கிளைம் பண்ணலான்னே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அப்படியே விட்டுருவாங்க, வீணாக்கிடுவாங்க அந்த அமௌண்ட்டை. அதை நீங்கள் எப்படி போய் பார்க்கணுன்னா, இ ஃபைலிங்கில் போயிட்டு ஃபார்ம் 26ASன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டிடிஎஸ்ஸாக பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு உங்களால் கிளைம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். பட் இந்த மாதிரி பண்ணாமல் வேறு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ரொம்ப எளிமையான ஒரு வழி. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டிடிஎஸ் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாகவே வெளியே வரலாம். அதை வந்து ஒரு பாண்டை வச்சு நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நல்ல பாண்டாக எடுத்துக்கிறேன். முத்தூட் வந்து ஒரு நல்ல பாண்டு. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி, அவங்க இஷ்யூ பண்ணுற ஒரு பாண்டு. ஈல்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 11.18% நல்லா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் ஒரு 49,095 ரூபீஸ் தான், கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. பே அவுட்டும் வந்து மந்த்லி வைஸில் பே அவுட் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது இந்த பாண்டு. இதை நம்ம எடுத்து இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இதில் போயிட்டு கீழே போயிட்டு கேஷ் ஃப்ளோ டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நான் கோல்டன் பையை வச்சு நான் சொல்கிறேன். ஏன் இந்த ஒரு பாண்டு புரோக்கரை நான் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த பாண்ட் புரோக்கர் வந்து ஒரு ஜீரோடா பேக்டு ஒரு பாண்டு புரோக்கர். அதனால தான் இந்த இதை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் போய்ட்டு இந்த கேஷ் ஃப்ளோ டைம் லைனை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் கேஷ் ஃப்ளோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பில் இந்த பாண்டோடைய எல்லா டீட்டெயிலுமே இந்த பிடிஎஃப்பில் நம்மளுக்கு இருக்கும். இதில் கீழே வாங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் ஷெடியூல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் எப்போ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகும், நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிச்ச பிறகு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், இந்த எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இந்த பாண்டில் வந்து மந்த்லி பேமெண்ட், அதனால் December 10 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 560 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க. டிடிஎஸ் 10% பிடிச்ச பிறகு நமக்கு 504 ரூபா நமக்கு வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகும். ஜான் மந்தில் போய் பார்க்கும்போது 394 ரூபா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் இவங்க கொடுக்குறாங்க. டிடிஎஸ் 10% பிடிச்ச பிறகு 355 ரூபா நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாயிலேருந்து 40 ரூபா 45 ரூபா நமக்கு வந்து டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடித்தம் நடக்குது.
ஒரு 12 மாதத்துக்கு நம்ம பார்த்தோம்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நமக்கு டிடிஎஸ் வந்து பிடிப்பு நடக்குது. 50,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 500 ரூபாய் கிட்ட உங்களுக்கு டிடிஎஸ் வந்து பிடிப்பு நடக்குது. அதுவே நீங்கள் ஒரு 5 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 2,500 ரூபாயிலேருந்து 2,750 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் அமௌண்ட் பிடிப்பு நடக்கும். இதிலேருந்து எப்படி நீங்கள் எளிமையான முறையில் வெளியே வரலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கீழே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் சொல்லி ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, கீழே ரிஜிஸ்டர் அட்ரஸும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இல்லாமல் இருந்தீங்கன்னா, அதாவது 60 வயசுக்கும் கீழே இருக்க ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி உங்களுடைய ஆனுவல் இன்கம் ஓல்டு ரெஜிம் படி 2,50,000க்கும் கீழே இருக்குது, நியூ ரெஜிம் படி 4 லட்சத்துக்கும் கீழே இருந்துச்சுன்னா ஃபார்ம் 15G இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபில் பண்ணி இந்த ரிஜிஸ்டர் அட்ரஸ் இருக்குல்ல இதுக்கு நீங்கள் அனுப்பணும். எப்போ நீங்கள் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயரோடைய ஃபஸ்ட்டு மந்த் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் இயரோடைய ஃபஸ்ட்டு மந்த் ஏப்ரல் மந்தில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஏப்ரல் மந்தில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிடிஎஸ் டிடக்டபிள் அமௌண்ட் இருக்குல்ல அதுலேருந்து உங்களுக்கு விலக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு முழுமையான அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வரும். ஓகேவா? அதுவே நீங்கள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபார்ம் 15H ஃபில் பண்ணி நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் அட்ரஸுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு இந்த டிடிஎஸ்லேருந்து விலக்கு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்ம் 15G அனுப்பும் போது ஒரே ஒரு வாட்டி வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும் அந்த மந்தோடைய பிகினிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபினான்ஷியலியோடைய பிகினிங்கில் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும் ஏப்ரல் மந்தில். அதுவே 15H சீனியர் சிட்டிசன் அனுப்பும் போது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது? ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு விலக்காக கிடைக்கும். நான் இன்னொன்று ஐடியாவும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன் யாராவது இருந்தாங்கன்னா, உங்கள் அம்மா உங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க பேரில் இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிடிஎஸ் அமௌண்ட்லேருந்து விலக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ கரெக்டான ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த அமௌண்ட்லேருந்து விலக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த விஷயம் தெரியாமல், இப்போ நான் சொல்கிற விஷயம் தெரியாமல் இவ்வளோ நாளாக இந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஐடி ஃபைல் பண்ணும் போது இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு புக்கு எழுதுனேன்னு சொல்லியிருப்பேன். அந்த புக்கு இது தான், த மைண்ட் பிஹைண்ட் த மார்க்கெட், ஸ்ட்ரென்தன் யுவர் மைண்ட், மாஸ்டர் த மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு புக்கு நான் எழுதியிருக்கேன். இது வந்து கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது, அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிண்டில் அன்லிமிட்டட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இதை படிக்கலாம். இது ட்ரேடர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. என்னுடைய 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வச்சு சைக்கலாஜிக்கலாக எப்படி வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் என்பதை இந்த புக்கில் நான் எழுதியிருக்கேன். என்னுடைய அதிகப்படியான உழைப்பு வந்து இந்த புக்குக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்கை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல ரிவ்யூவும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.